சாய்ஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறது. ஆக்சுவலா பார்த்தீங்கன்னா, ஒரு பிக் அனௌன்ஸ்மெண்ட்டுன்னே எடுத்துக்கலாம். அல்லது ஸ்டூடண்ட்ஸ் பேஸ் பண்ணி இது ரொம்ப இம்பார்ட்டன்ட் அனௌன்ஸ்மெண்ட்டு. ரொம்ப நாளா கேட்டுக்கிட்டு இருந்த ஒரு விஷயம். மொத்தம் பார்த்தீங்கன்னா, ஒரு 4 விஷயம் அப்டேட் பண்ண போறேன். ஸோ நம்பர் 1 என்னன்னு பார்த்தீங்கன்னா, இனிமேல் ஸ்கூல் புக்கு அப்படிங்கிற ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருக்கவே இருக்காது. கண்டிப்பா வந்து பார்த்தீங்கன்னா, 6லேருந்து 12 வரைக்கும் சோசியல் சயின்ஸ் எல்லாரும் படிச்சே ஆகணும். அதில எந்த ஒரு மாற்றமும் இல்ல. ஆனா எல்லாமே படிக்கணுமா? அப்படிங்கிறது தான் இங்க கேள்விக்குறி. ஏன்னா, இப்போ ஒரு கடைக்கு போறோம், புத்தகங்கள ஃபுல்லா வாங்கிக்கிறோம். எல்லாமே படிக்க வேண்டிய அவசியம் இல்ல. நம்ம எழுதக்கூடிய மெயின் தேர்வு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, குரூப் 2 அண்ட் குரூப் 4 அண்ட் இந்த அறநிலைத்துறை, குரூப் 3 இந்த மாரி எக்ஸாம்ஸ் தான் நம்ம எழுதப் போறோம். அப்படிங்கிற போது அதற்கு தகுந்த சிலபஸ் சோசியல் சயின்ஸ்ல என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கம்மியான ஏரியா தான் இருக்கு. சோசியல் சயின்ஸை பொறுத்த அளவுக்கு. அப்ப அந்த பாடங்கள மட்டும் ஒழுங்கா படிச்சாலே போதும். ரைட்டா? ஸோ அந்த மாதிரி 100 பாடம் வந்து சூஸ் பண்ணியிருக்கு. ஸ்கூல் புக்ல அழகா 6th to 12th வரைக்கும் ஹிஸ்ட்ரியா இருக்கட்டும், பாலிட்டியா இருக்கட்டும் அண்ட் எக்கனாமிக்ஸா இருக்கட்டும் எல்லாமே சூஸ் பண்ணி கரெக்ட்டா 100 லெசன் வந்து சூஸ் பண்ணியிருக்கோம். அந்த 100 லெசன் படிச்சுட்டு போங்க. கண்டிப்பா அங்க கொஸ்டின அடிச்சு சொல்றோம். கண்டிப்பா எந்த கொஸ்டின்ஸ் கேட்டாலும் அடிச்சிருவீங்க. அந்த 100 லெசன் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். வேலைக்கு போறீங்களா? ஹவுஸ் ஒய்ஃபா? யாரா வேணா இருங்க. அந்த 100 லெசன் ரைட்டா? ஸோ புக் வந்து 3ஆ டிவைட் பண்ணி அதை 2ஆ டிவைட் பண்ணி கொடுப்போம். 100 லெசன் அதே மாதிரி ஆர்டரா கிடையாது. 6th 7th 8th அப்படிலாம் கொடுக்க மாட்டோம். இங்க என்ன பிரச்சனை நிறைய பேருக்கு என்னன்னா, எந்த பாடம் ஃபர்ஸ்ட் படிக்கணும், எந்த பாடம் செகண்ட் படிக்கணும், எதுல இருந்து ஆரம்பிக்கலாம். இப்போ உதாரணமா புதுசா வரவங்களுக்கு கான்ஸ்டியூஷன்ல இருந்து ஆரம்பிக்கலாமா, அல்லது ஹிஸ்ட்ரியில இருந்து ஆரம்பிக்கலாமா, அல்லது ஜியோகிராஃபி படிக்கலாமா அப்படிங்கிற குழப்பங்கள்லாம் இருக்கும். மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய விஷயங்களை வந்து கத்துக்கிறதுக்கான அதிகமான வாய்ப்பு வரும். புரியுதா உங்களுக்கு? ஒரே தான் அப்படி போகக்கூடாதுல்ல. மிக்ஸ் பண்ணி படிக்கும்போது நிறைய கத்துக்கிறதுக்கான வாய்ப்பு வரும். அதை ஒன்னொன்று போர் அடிக்காமல் போகும். என்னதான் மைண்டு ஓரளவுக்கு தானே அப்படிங்கிற போது ஸோ அதனால் 100 பாடம் கலந்து கலந்து கரெக்டாக, அதாவது கலந்து கலந்துனா ஏனோ தானோன்னு இல்லாமல் இப்படி தான் ப்ரொசீஜராக ஒருத்தர் படிக்கணும். ஒரு பிகைனர்ஸாக இருக்கீங்க, ஒரு புது ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்கன்னா ஸ்கூல் புக்கே உங்கள்கிட்ட இல்லைப்பா, நீங்கள் எவ்வளோ ஸ்கூல் புக் வேணால் வச்சுக்காங்க. இந்த 100 பாடம், இந்த 100 பாடம் புக் இருக்குல்ல, புக்கு தான் ரைட்டா, பிரிண்டிங் போட்டு நல்லா தெளிவாகவே. அப்போ ஃபஸ்ட்டு பாடம் அதில் என்ன எக்கனாமிக்ஸ் இருக்குன்னா எக்கனாமிக்ஸை படிங்க, கான்ஸ்டியூஷன் இருக்குன்னா கான்ஸ்டியூஷனே படிங்க. அது 10th இருக்கட்டும் 12th இருக்கட்டும், வரிசையாக ஆர்டர் பண்ணியிருப்போம். அந்த ஆர்டர் படி 100 பாடத்தை டே டு டே பிளான் போட்டு செல்ஃப் பிளானிங் கூட போட்டு ஒவ்வொரு பாடமாக படிச்சுட்டு அப்படியே நோட்ஸ் எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருந்துன்னு வச்சுக்காங்கவே. பிக்கஸ்ட் சொல்யூஷன் இதை விட ஒரு சொல்யூஷனே கிடையாது. அந்த டேம் இந்த டேம் வச்சுருக்கேன், அது வச்சுருக்கேன், குரூப் 2க்கு மட்டும் புக்கு வச்சுருக்கேன், குரூப் 4க்கு புக் இல்லை அப்படிங்கிற எந்த பிரச்சனையும் வராது. ஓவரால் ஒரே சொல்யூஷன். இப்போ வந்து சொல்யூஷன்னா அதுதான் சொல்யூஷன். தற்போதுக்கு தேடுறதுக்கு பேர் சொல்யூஷன் இல்லை, நிரந்தர சொல்யூஷனாக இருக்கணும். அதனால தான் 100 பாடம் வந்து சூஸ் பண்ணோம். அதற்கான பிடிஎஃபை நாளை கழிச்சு உங்களுக்கு வந்து பப்ளிஷ் பண்ணுறேன். அந்த பிடிஎஃப் படி பார்த்துக்காங்க. ஒருவேளை எல்லா புக்கும் உங்கள்கிட்ட இருக்குப்பா அப்படின்னா நீங்கள் குறிச்சே படிச்சுக்காங்க. சார் புக்கே இல்லை, ஸ்கூல் புக்கே எங்கள்கிட்ட இல்லை, ஸ்கூல் புக்கு நாங்கள் இனிமேல் வாங்கினோம்னா ஸோ இனிமேல் அலைய வேண்டியதில்லை, கஷ்டப்பட வேண்டியதில்லை, நிறைய அமௌண்ட் செலவழிக்க வேண்டியதில்லை. ஸோ கம்மியான காஸ்ட்டில் 100 பாடம் அதை வச்சுட்டு நீங்கள் படிச்சுட்டு போய்கிட்டே இருக்கலாம். ரைட்டா? இதான் ஃபஸ்ட் அனௌன்ஸ்மெண்ட். ரைட்டாங்க? இதை பற்றின அப்டேட் நாளை கழிச்சு உங்களுக்கு கண்டிப்பாக வரும். அது பிளான் பண்ணியாச்சு. ஏன்னா ஒரு விஷயம் யோசிக்கணும்னா அது எப்படி பண்ணால் கரெக்டாக இருக்குன்னு யோசித்து அதை முடிவெடுக்கிறதுக்கு ஒரு 2-3 days ஆயிடுது. அதனால தான் செகண்ட் அனௌன்ஸ்மெண்ட் என்னென்னா மேக்ஸில் என்னென்னா நம்ம 3 வால்யூம் போட்டிருக்கோம். மொத்தம் ஆக்சுவலாக 2 வால்யூம் போட்டிருக்கோம். ஃபஸ்ட் வால்யூமே செகண்ட் வால்யூம்லேருந்து 2 புக்கு இருக்கும். கிட்டத்தட்ட இப்படின்னு 3 புக்கு இருக்கும். அதில் ஓவரால் எல்லா சம்ஸுமே கொண்டு வந்திருப்போம். டிஎன்பிசி மாடலு அண்டு ஸ்கூல் புக்கு, ஒரு நியூ புக்கு எல்லாமே கொண்டு வந்திருப்போம். கரண்ட் அப்டேட் குரூப் 1 சம்ஸ் கூட உள்ள அப்டேட் பண்ணிட்டோம். ஸோ அப்படிங்கிற போது அவ்வளோ சம்ஸையும் ஒருத்தர் பார்க்க முடியுமா அப்படின்னா கொஞ்சம் இப்போ எக்ஸாம் பக்கத்தில் வருதுன்னு வச்சுக்காங்கவேன். பக்கத்தில் வருதுன்னா கண்டிப்பாக எல்லா சம்ஸும் பார்க்க முடியாது. என்ன நம்ம மனுஷன் தானே, எவ்வளோ சம்ஸ் பார்த்துட முடியும் அப்படின்னாலும். ஆனால் எல்லா சம்ஸ் பார்த்தா கண்டிப்பாக 25 அடிச்சிடலாம். அதை தாண்டி அதுலேருந்து செலக்டடாக எல்லா சம்ஸும் கொடுக்க வேண்டியது எங்களுடைய கடமை. ஏன்னா எது எப்படினாலும் கேட்கலாம் அப்படிங்கிறது. அதை தாண்டி நல்லா ப்ரிப்பேர் பண்ணுங்கிறதுக்காக ஸோ 500 சம் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். எத்தனை சம்மு? 500 சம் சாப்டர் வைஸாக. டிஎன்பிசி தான். குரூப் 4ஆ குரூப் 2ஆ? மெயினாக குரூப் 4 படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஒன்றுமே இல்லை, இனிமேல் எந்த சம்ஸ் எது வேணாம். இப்போ மேக்ஸ் புக் வாங்கியிருக்குமே சார், ஒன்றும் பிரச்சனை இல்லை, அதனால் எந்த ஒரு பிரச்சனை இல்லை. 500 சம் ரைட்டா? அதில் மொத்தம் கிட்டத்தட்ட அதில் இருக்கும் கிட்டத்தட்ட 3000 to 3500 சம், 4000 சம் இருக்கும். 500 சம் செலக்டடாக வந்து ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். சாப்டர் வைஸ் ஒரு சாப்டருக்கு 40 இருக்கும், ஒரு சாப்டருக்கு 50 இருக்கலாம். ஸ்டெப்பாக இருக்கும். ஸ்டெப் 1 ஸ்டெப் 2ன்னு அப்படி இருக்கும். அதில் போட்டிருப்போம் ஸ்டெப் 1 ஸ்டெப் 2 அப்படின்னு பிரிச்சிருப்போம். அதில் மெத்தடாக பிரிச்சிருந்தோம், இதில் மெத்தடாக பிரிக்கல, அப்படி கண்டினியூவாக வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ அப்படி உங்களுக்கு வந்து இந்த சம்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். இந்த 500 சம் இப்போ எக்ஸாமுக்கு 1 மாதம் தான் இருக்கா, பயப்பட வேண்டியதில்லை. இந்த 500 சம் தெரியுதா நீங்கள் அவ்வளோதான். கண்டிப்பாக 25க்கு குறைஞ்சது 21ஆவது அடிச்சிருவீங்க. ஆமாம், இப்போ 500 சம்முங்கிறனால ஒரு நாளைக்கு 20 சம் பார்த்தா கூட நீங்கள் எவ்வளோ நாளில் முடிச்சிருவீங்கன்னு பாருங்கவே. மைண்டில் ஸ்டோரேஜ் ஆயிரும்ல. நிறையா படித்தோம் அப்படிங்கிறத தாண்டி கரெக்டாக படித்தோம், அளவாக படித்தோம், அது மைண்டில் இருக்குங்கிறது ஒரு முக்கியம் தானே.
சார் நீங்கள் அந்த 500 சம் போட போகிறீங்களா, அப்போ அந்த புக்கு நின்றாதா உங்களுக்குன்னா வாய்ப்பே இல்லை. அது எல்லாமே ஓவரால் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக அந்த 3 புக்கு இருக்குது. அதை தாண்டி ரொம்ப இப்போ மேக்ஸில் ரொம்ப இப்போ தான் ஸ்டார்டிங் ஸ்டேஜில் இருப்பாங்க. சார் நான் என்னால் இவ்வளோ சம்மு தான் பார்க்க முடியும், என்னால் வந்து ஒரு நாளைக்கு 10 சம் தான் பார்க்க முடியும்னு இருப்பாங்க. இன்னொன்று எனக்கு பேசிக்ஸ் ஐடியாஸ் கொஞ்சம் தெரியணும் அப்படின்னு இருப்பாங்க. அதில் எல்லாமே இருக்குது, அந்த 3 புக்கில் எல்லாமே இருந்தாலும் கூட செலக்டடாக 500 சம் விருப்பம் இருக்கிறவங்க மட்டும்தான், ரைட்டா. ஸோ தாள் ரொம்ப குவாலிட்டியாக போட்டு அமௌண்ட் அதிகமாக வச்சு அப்படிலாம் கிடையாது. ஸோ சாதாரண தாள், ரைட்டா, சாணித்தாளில் தான் அந்த பிரிண்டிங் ஆகும். 500 சம் போட்டு அழகாக வந்து உங்களுக்கு கம்மியான காஸ்ட்டில் அந்த புக்கு கொடுக்கலாம். அந்த 500 சம் ப்ரிப்பேராக இருந்தால் எந்த எக்ஸாமுக்கு தைரியமாக போகலாம் அப்படிங்கிறது ஒரு முடிவு எடுத்துருக்கோம். ஸோ அந்த புக்கும் சேர்ந்து பப்ளிஷ் பண்ண போகிறோம். அடுத்து 3வது என்ன சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிற கான்செப்ட் தான். அதாவது 6லேருந்து 10 வரைக்கும் 12 வரைக்கும் இருக்க சோசியல் சயின்ஸும் 6லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற சயின்ஸும், ரைட்டா. ஸோ இந்த ஏரியாக்கள்லேருந்து உங்களுக்கு தெரியுமா, இப்போ ஜாகிரஃபின்னு எடுத்துக்கிட்டால் பாக்ஸ், சரணாலயங்கள் பாக்ஸு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒவ்வொரு பாக்ஸாக இருக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும், உங்களுக்கு உயிர்கோள பாதுகாக்கப்பட்ட பாக்ஸு. திடீர்னு பார்த்தீங்கன்னா அந்த கால நிலவரங்கள், ரைட்டா, ஏப்ரல் மேல என்ன ஆகுது, அந்த சொல்லுவாங்கள்ல சித்திரை பட்டம், ஆடிப்பட்டம், சித்திரை, அதெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அதெல்லாம் பாக்ஸாக இருக்கும் எல்லாமே. அதேமாதிரி உங்களுக்கு தெரியுமா, அறிந்து கொள்க அப்படிங்கிறத ஃபுல் ப்ரிப்பேர் பண்ணி அதை ஃபுல்லாக அப்படி வரிசையாக, அதுனா 6th 7th 8th 9th 10th அப்படி வரிசையாக ஒவ்வொரு பாடத்தில் இருக்கிற முக்கியமான பாக்ஸ் தான், முக்கியமான பாக்ஸாக எடுத்து, பாக்ஸ் மட்டும் இல்லாமல் உள்ள ஃபார்முலாஸ் இருக்கும், அது இருக்கும், இது இருக்கும், எல்லாமே இருக்கும். ஒருத்தர் ஃபோட்டோ இருக்கும், அந்த ஃபோட்டோவில் ஒரு கண்டென்ட் மேட்டர் இருக்கும், அது முதற்கொண்டு. ஸோ எல்லாத்தையும் சேர்ந்து ப்ரிப்பேர் பண்ணி ஒரு புக்காக ரெடி பண்ணிட்டோம். எதுக்கு இதெல்லாம் அப்படின்னா, லாஸ்ட் மினிட் ஸ்டடின்னு அர்த்தம். இப்போ எக்ஸாம் போயிடுவோம், அதாவது ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் தான் நம்ம யோசிக்கணும் அப்படிங்கிறது தான். எல்லாரும் போடலாம், பட் நம்ம வந்து ஸ்டூடெண்ட் ஆங்கிளில் ஒரு சின்ன டிஃப்ரெண்ட் காமிக்கணும் அப்படிங்கிறது தான். இப்போ எப்படின்னா, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறோன்னு வச்சுக்கோங்க. எக்ஸாம் ஹாலுக்கு போனோடனே, எக்ஸாம் ஹாலுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு புக்கு கையில் கொண்டு போவோம் பார்த்தீங்களா. நம்மளுடைய என்னதே கொண்டு போகக்கூடாதுன்னு நம்மளுடைய பழக்கம் மாறாது. கடைசி நேரத்தில் அப்படி திருப்பி விடணும்னு நினைப்பீங்க. அதேமாதிரி எக்ஸாமுக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி, ஒரு மாதத்துக்கு முன்னாடி லைட்டாக அதை திருப்பி விடணும்னு பார்ப்பீங்க. அந்த உங்களுக்கு தெரியுமா, ஏன்னா அதுலேருந்து அவ்வளோ கொஸ்டின்ஸ் வரும். நீங்கள் அந்த புக்கிலேருந்து அதை ஃபுல்லாக படிச்சு போனாலே குறைஞ்சது டிஎன்பிசியில் 60 to 70 சம் அடிக்க முடியும். 60 to 70 கொஸ்டின்ஸ் அடிக்க முடியும். ஏன்னா அந்த ஏரியாவிலேருந்து தான் நிறைய கொஸ்டின்ஸ் வருது. உங்களுக்கு தெரியுமாலேருந்து பாக்ஸ் டைப்பில் இருக்கிறதுலேருந்து, அறிந்து கொள்கையிலேருந்து, அந்த ஏரியாவிலேருந்து நிறையா கொஸ்டின்ஸ் வருது. அப்போ நம்ம புக்குக்கு அங்கங்கே இருக்கிறனால நம்ம ஒரு வேளை விட்டுட்டு போனால் கூட ஒரு ரிவிஷன் பண்ணுறதுக்கு நமக்கு தேவை. அப்போ என்ன ஆகும்னா, நினச்சா முடிச்சிடலாம். ஒரு 3 டைம் 4 டைம் அந்த புக்கை தொட்டால் முடிச்சிடலாம். புரியுது உங்களுக்கு? எக்ஸாமுக்கு போகிறதுக்கு ஒரு மாதம் முன்னாடி லைட்டாக வாட்ச் விட்டு போனால் கூட போதும். நமக்கு தேவை குரூப் 4 குரூப் 2 ஏதாவது ஒன்று அடிச்சே ஆகணும் அதுக்கு. ஸோ இந்த மாதிரி மெத்தடாலஜி யூஸ் பண்ணி நம்ம படிக்கும்போது நேரம் குறைவு. சரி சார், நான் அதை எடுத்து எழுதுகிறேன். எவ்வளோ எழுதுவீங்க? அது எவ்வளோ இருக்குது தெரியுமா? நாங்கள் உங்களுக்கு தெரியுமாங்கிறத கட் பண்ணி, கிட்டத்தட்ட அந்த சோஷியல் சயின்ஸில் 6th to 10th கட் பண்ணுறதுக்கே 4 days ஆச்சு. கட் பண்ணுறதுக்கு மட்டும் தான். நான் அலைன்மெண்ட் பார்க்கணும், அதை அழகாக டிசைன் பண்ணி உங்களுக்கு வைக்கணும், பார்க்க ப்ரெசன்டேஷனாக இருக்கணுங்கிறதுக்காக. ஏன்னா படிக்கிறதுக்கு வந்து முதல் விஷயமே ப்ரெசன்டேஷன் தான், ரைட்டா. உங்களுக்கு புரியுது? உங்களுக்கு ஒரு பார்க்க ஒரு அழகாக இருக்கணும், அப்படின்னா தான் படிக்கணுங்கிற ஆர்வமே வரும். அதில் ரொம்ப கவனமாகவே இருக்கணும். அப்படிங்கிற போது கட் பண்ணுறதுக்கே 4 நாள் ஆச்சு. இன்னும் சயின்ஸ் இருக்குது, இன்னும் +1 +2லாம் இருக்குது. இதெல்லாம் கட் பண்ணி வித்தின் அவ்வளோ முடிஞ்சிருவா, எல்லாமே முடிஞ்சிடும். இந்த 2-3 days முடிஞ்சிடும், எல்லாமே ரெடி ஆகிட்டே இருக்குது. அப்படிங்கிற போது அப்போ இவ்வளோ இன்ஃபர்மேஷனும் விட்டுட்டு தான் போகிறாங்களா ஸ்டூடெண்ட்டு? படிச்சுட்டு கூட போகலாம், ஆனால் ரிவிஷன் பண்ணாமல் போக வாய்ப்பு இருக்குது, மறந்துட்டு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ அந்த ஏரியாக்களை ஃபுல்லாக உங்களுக்கு போட்டு தந்தால் ஸோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறதுல ஸோ ரொம்ப தெளிவாகவே இருக்கும். ஸோ இந்த 3 இன்ஃபர்மேஷன் தான். இன்னும் 2 இன்ஃபர்மேஷன், மொத்தம் 5 அப்டேட்டு. இன்னும் 2 இன்ஃபர்மேஷன் என்ன சார் அப்படிங்கிறத ஸோ ஒரு நாள் பொறுத்திருந்து பாருங்கள், தனியான ஒரு வீடியோவில் கொடுக்குறேன். கிட்டத்தட்ட இதுவே ரொம்ப லென்த் ஆயிடுச்சு. ஸோ 3 இன்ஃபர்மேஷன் சொல்லியிருக்கோம். இது பற்றின புக்கு எப்போ சார் கிடைக்கும், எப்போ நீங்கள் வாங்கிக்கலாம், எல்லோரும் வாங்கிக்கலாமானா எல்லாரும்லாம் வாங்கிக்கிற அளவுக்குலாம் பிரிண்டிங் இல்லை. ஸோ இதுக்கு வீடியோ கீழே நான் பிடிஎஃப் கொடுத்துட்றேன். நான் பிடிஎஃப் கொடுத்த பின்னாடி டிஸ்கிரிப்ஷனில் ஒரு லிங்க் இருக்கும். அந்த லிங்க்கில், அது ஒரு டிரைவ் லிங்க் தான், வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணுங்கள். வேணுங்கிறவங்க அப்ளை பண்ணோன்னே அவங்களுக்கு மட்டும் என்ன பண்ணுறோம், அக்கௌண்ட் நம்பர் எல்லாம் கொடுக்குறோம். அவங்க மட்டுமே பே பண்ணி வாங்கிக்காங்க, ரைட்டா. இந்த 3 புக்கை பொறுத்தளவுக்கு இதுதான் நிலைப்பாடாக எடுத்திருக்கோம். சயின்ஸ் புக்கை பற்றி ஆல்ரெடி அப்டேட் பண்ணிட்டேன். சார் என்ன சார் புக்கு பற்றி அப்டேட்லேயே வரீங்க அப்படின்னா, புக்கு ரொம்ப நீடு, ரைட்டா. ஸ்கூல் புக் இல்லாமல் ஒருத்தர் 1000 ரூபா 2000 3000 செலவழிச்சிக்கிட்டே இருக்கீங்க, அங்கங்கே தேடிட்டே இருக்கீங்க. காலங்களை விட்டுட்டிங்கன்னா ஒவ்வொரு வருஷம் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க அவ்வளோ கஷ்டப்படணும். புரியுது உங்களுக்கு? ஒவ்வொரு மாதமும் ஒரு 1000 ரூபா சம்பாதிக்க கஷ்டப்படணும். அவ்வளோ நம்ம லைஃப் வந்து அவ்வளோ கோயிங் ஆனில் இருக்குது. புரியுது உங்களுக்கு? அப்போ புத்தகம் ரொம்ப நீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா மேக்ஸுக்கு சொல்யூஷன் நீடு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியுமாங்கிற விஷயம்லாம் அவ்வளோ அற்புதமாக கொடுத்துருக்காங்க இந்த வந்திருக்கிற நியூ புக்கில். அதெல்லாம் விட்டுட்டு போக முடியாதுல்ல. ஸோ அதை பற்றின அப்டேட் தான். ஸோ உங்களுடைய சப்போர்ட்டில் தான் பண்ணுறோம். எல்லோரும் கட்டாயம் வாங்கணுங்கிறது இல்லை. ஸோ உங்களுக்கு உங்கள் கையில் இருந்துச்சுன்னா நீங்கள் குறித்து படிச்சுக்காங்க.
தேவைங்கிறவங்க வாங்கிக்காங்க ரைட்டா. ஸோ இந்த லிங்க் நாளைக்கு கண்டிப்பாக கொடுப்பேன், அப்ளை பண்ணிக்காங்க. ஸோ தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ. ஸோ ஒர்க்கு நிறையா போயிட்டுருக்கு, கண்டிப்பாக வீடியோவில் நான் வரேன். தேங்க்யூ டு ஆல், தேங்க்யூ.